வணக்கம் நண்பர்களே. தாய் கிழவி. ஸோ இந்த படத்தை பற்றி விமர்சனம். ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஆர் செமையாக வேலை பார்த்துருக்காங்க. எப்போ படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுறாங்க, நல்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்காக இப்படியெல்லாம் வேலை பார்க்கணுமா அப்படின்னு திடீர் தளபதிக்கு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. எஸ்கே கொஞ்சம் மாற்றிக்கங்க, நீங்களும் வந்துட்டு. அப்போ இது என்ன தெரியுமா ஆகும் ஒரு கட்டத்தில். நான் ஏன் விமர்சனத்துக்கு முன்னாடி இது சொல்கிறேன் அப்படின்னா, இவர் இப்படி பண்ணுறதுனால இன்னொரு பிரச்சனைனா, நல்லா இருக்க படமும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரேட் ஆயிரும். அதான் சொல்ல வரேன். ஓகேங்க, டக்குன்னு படத்துக்கு போயிடலாம். சிவகுமார் முருகேசன் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த படம், எஸ்கே அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் ப்ளஸ் நம்ம ராதிகா சரத்குமார் அண்டு அருள்தாஸ், அதே போல் சிங்கம்புலி, இளவரசு, ரபேகா, சரவணன், இந்த மாதிரி பாலசரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இந்த படத்தில் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரூரல் காமெடி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன, திரைக்கதை என்ன, இந்த படம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மளை பெருமளவில் இந்த படம் வந்து கவர்ந்துச்சு. அதே போல் இந்த படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் என்ன அப்படின்னெல்லாம் பார்த்தலாம். என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராதிகா வந்து உண்மையிலே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது பவுனுத்தாயி அப்படிங்கிற அந்த கேரக்டர், ஓகேங்களா. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுனுத்தாயி ராதிகா பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர், பவுனுத்தாய். நான் வந்து ஊரில் வந்து ஒரு அடமண்டான ஒரு பாட்டி, வட்டிக்கெல்லாம் வந்து காசை விட்டு வாங்கி சம்பாரிச்சு சாப்பிட்டு உமன் எம்பவர்மெண்ட்டோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு, அதாவது நான் வந்து பையனுக்கும் அடிமை இல்லை, பிள்ளைக்கும் அடிமை இல்லை. ஸோ யாருக்குமே வந்து நான் ஒண்டி வாழணுன்ட்டு இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், நான் ஜாலியாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடாவடித்தனம் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்டா கூடவே சுற்றுற செவ்வாழை, நீயாவது புத்தி சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் எல்லா பக்கமுமே சும்மா அராஜகம் பண்ணுறாங்க. போய் வட்டி கேட்கறதா இருக்கட்டும், பிடிச்சி உழுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஊரையே வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிருக்காங்க. இப்போ ஊரில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கிளவி எப்போ தான் போய் தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி ஒரு டைம் இவங்களுக்கு முடியாமல் படுக்கிறாங்க. ஸோ இவங்க பசங்களான அருள்தாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிங்கம்புலி, பாலசரவணன், இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி கிளவி சேர்த்து வச்சுன்னா சொத்து நமக்கு தானே எல்லாம் வந்து பிரிக்கணும்ன்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முட்டாள் பசங்களுக்கு ஒரு விஷயம் புரியறதில்ல. என்னன்னா, அந்த பத்திரத்தை பொறுத்த வரைக்கும், உயிரை பொறுத்த வரைக்கும் கிளவி வந்து சாகக்கூடாது, செத்துதுன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி பவுனுத்தாயை திருப்பியும் வந்து மீட் எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி அந்த சொத்தை வந்து இவங்க அடைஞ்சாங்க, அதே நேரத்தில் கூட இருக்கிற ரபேகா என்னானாங்க. ஏன்னா அவங்க வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு இவங்களுக்கு ஒரு சண்டை வந்திருக்கும். அதாவது கூட ஒரு 2-3 பவுன் கேட்டிருப்பாங்க, போட முடியாது சொல்லிட்டு நீ என் கூடயே இருன்னு சொல்லிட்டு ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பவுனுத்தாய் வந்து தன் கூடவே பொண்ணை வச்சுக்குவாங்க. ஸோ பவுனுத்தாயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே கெத்தா போவாங்க வருவாங்க. அதாவது ஊரே வந்து ஒரு லேடி டான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஊரே சும்மா பட்டை இழப்புவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாத்தோட ஊர் வாயில விழுகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும். ஊர் வாயில விழுந்துதான் இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட்ல அந்த உயிலோட விஷயம் வந்து வெளிவரும்போது அதுக்கப்புறம் என்ன நினச்சிருந்தா படத்தோட கதை. ஸோ ராதிகா கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க. இந்த படத்தை இளவரசோட காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக வந்து விரும்மாண்டி, அதாவது நம்ம சிங்கமொழி வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர். ஸோ ஒரு பாட்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் கமல் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, சூப்பரான விஷயம் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே வளவளன்னு போயிட்டு இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மேஜிக். என்னன்னா உமன் எம்பவர்மெண்ட், அதே போல் வந்து நம்ம இதயத்தையே தொடர மாதிரி நிறையா விஷயங்கள். அதாவது குறிப்பிட்டு கண்டிப்பாக லேடிஸ் மஸ்ட் ஹாவ் டு வாட்ச். இது வந்து ஜென்ஸுக்கான படம் இல்லை, லேடிஸ் அடிச்சு சொல்கிற. ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் இந்த படத்துக்கு நேரம் வந்து டிக்கெட் நாளைக்கு புக் பண்ணி வாங்க மாமா போகலாம் அப்படின்னு வீட்டில் ஆளை கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அக்கா மக்கள் அக்கா வாக்கா போகலாம், வாசாமி போகலான்ட்டு ஒரு சத்தியமாக சொல்கிறேன் இதை நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா நிறையா காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வந்து அப்படியே இம்பேக்ட் ஆகுது. டெஃபினட்டாக இந்த படத்தை, அதாவது செம்ம படம் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு டைம் நல்லா உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வரலாம். இந்த படம் வந்து டெஃபினட்டாக தாய் கிழவி, ஜெய் கிழவின்னு சொல்லலாம், வெற்றி கிழவின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, சொன்னால் நிறைய ஸ்பாய்லர் ஆகிடும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து வந்து பதிவிடுங்க. எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் ராதிகாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கேரக்டர் கொடுத்து, எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து, எல்லாரும் பேச வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் டைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருமே எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இளவரசு கேரக்டரில் இருந்து ரபேகா கேரக்டர் வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாக சிவகுமார் வந்து
கொடுத்துருக்காரு அப்படின்னு எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வன் படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ரூரலுக்கு செமையான டேரக்டர் மாட்டிட்டாருன்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ.